இப்ப ராஜேஸ்வர் தெரியல எங்க சார் அந்த படம் முடிஞ்சு என்ன சார் படம்? இதே தாமரை சார். இதே தாமரை வந்து பிசியா சார்? ஆமா பிசி. என்னைய முதல்ல கேமரா கூட்டு வந்து ஐபிஎஸ் பாருன்னு சொன்னவரே கேமராமேன், பெரிய மாஸ்டர் சார். அவருக்கு என்னமோ தெரியலங்க. நான் அவர் அந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவர் என்னைய கூப்பிட்டு எதுக்கு என்னை கூப்பிட்டு காமிச்சாரு எனக்கு இன்னை வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் அவர் நான் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவர் சில ஃபங்க்ஷன்ல பார்ப்பேன். அப்போ கூட எனக்கு அவர் பேச வராது. இல்ல அவரு சார் பிசிக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஃபர்ஸ்ட் பேர் கேட்டுவார் சார். பேர் சொல்லி தான் கூப்பிடுவார். அடுத்து என்ன சொல்லுவார்னா, எல்லாருக்கும் கதை தெரிஞ்சிருக்கணும் அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏன்னா நான் ஒர்க் பண்ண ஒரு படத்துல சார் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டாருங்க. இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறோம்னு டைரக்டர் கிட்ட தானே கேட்போம். அவரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டாரு. இன்னைக்கு என்ன சீன் எடுக்கணும் நீ சொல்லுன்னாரு. அவன் அப்படி பார்த்தான் டைரக்டர் கிட்ட சொல்லிட்டாரு, டைரக்டர் இன்னைக்கு இவர் எனக்கு சீன் சொல்லணும், இவர் தான் இப்போ எனக்கு சொல்ல போறாரு. அவன் வந்து டப்டான் நம்பாருங்க, நீ போய் என்ன சீனுன்னு படிச்சுட்டு இன்னைக்கு எடுக்க போற சீனு நீ சொல்லணும், அப்பதான் நான் கேமராவே வைப்பேன்ட்டாரு. அப்புறம் போய் அவன் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்றோம். அவனை ப்ராக்டிஸ் பண்ணி சார் வா அப்படின்னு போய் அவன் சொல்லிட்டான். இப்போ நாங்களாம் திக்கிட்டு உட்காந்துருக்கிறோம். சொல்லிட்டான் அங்கேருந்து வந்தான். ஓகே அப்படின்னாரு. ஓகே ஒன்றலாம் அது அப்படின்னு லைட்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவனை நாங்கள் கூப்பிட்டோம். டேய் என்னடா சொன்னேன்? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே நான் போய் சொல்லிட்டேன். சரி சொன்ன உடனே பிசி என்ன சொன்னார்? சரி சீனை சொல்லிட்டேன், இப்போ நான் கேமரா பண்ணி நீ தான் டைரக்டர், ஃபஸ்ட்டு ஷாட் என்ன பண்ணாரு இந்த சீனுக்கு, இதெல்லாம் நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் ஓகே அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி சூப்பராக. எனக்கு வந்து என்னன்னா, அந்த இதே தமிழில் ஒர்க் பண்ணும்போது திடீர்னு கூடுவாருங்க, வாங்க அப்படின்னு நான் போவேன். பாருங்க அப்பெல்லாம் கேமரா ஐபிஎஸ் பார்க்கக்கூடாது. அது பெரிய இது. தப்பி பாட்டோம்னா $500 ஃபைன் வர போடுவாங்க. அவர்கிட்ட நான் வந்து பீசர் காமிக்கிறேன். எனக்கு எப்படி எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. நான் அப்படி ஐபிஎஸ் சொல்லியா முதல்ல பார்க்குறேன். ஐபிஎஸ் சொல்லியா அப்படி பார்க்குறேன். பார்த்தோன்னே எப்படி இருக்கு அப்படின்னாரு. ஃப்ரேம் எப்படி இருக்கு அப்படின்னாரு. நல்லா இருக்கு சார் அப்படின்னு. அவனுக்கு நல்லா இருக்கு சார் அப்படின்னு. பார்த்தீங்களா நான் பார்த்தேன். சரி வாங்க வாங்க அப்படி. சரி ஓகே அப்படின்னாரு. ஓகேன்னா நம்ம அந்த ஐபிஎஸ் வந்து கண்ணை எடுத்தோடனே ஃப்ரேமில் என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சுன்னாரு. எனக்கு நான் யோசிக்கலாம் இல்லை எக்ஸாமினேஷன் சொல்லணும்னு இல்லை. எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, அந்த ஃப்ரேமுக்குள்ள பின்னாடி ஒரு எல்லோ கலர் கிளாத்தை ஒன்று வச்சு அதுக்கு ஒரு லைட் ஒன்று ஸ்பாட் போட்டிருந்தாங்க. அது அந்த ஃப்ரேம் வேற மாதிரி காமிச்சது. அதுதான் அங்கே ஹைலைட்டாக இருந்துச்சு. இல்லை சார் அந்த பின்னாடி இந்த எல்லோ கலர் கிளாத்தை வச்சு அதில் ஒரு ஸ்பாட் லைட் கொடுத்துருந்தது, ஃப்ரேம் அப்படி காமிக்குது சார் அப்படின்னு. ஓகே அவ்வளோதான்.